ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டிசிஎல் அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட்லும் வந்து வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜியன் வைஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரிஜியன் பார்த்தீங்கன்னாக்கா, விழுப்புரம் ரிஜியனை வந்து விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம். கும்பகோணம் ரிஜியன் பார்த்தீங்கன்னா கும்பகோணம், நாகப்பட்டினம், திருச்சி, கரூர், காரைக்குடி, புதுக்கோட்டை. மதுரை ரீஜன் பார்த்தீங்கன்னா மதுரை, திண்டுக்கல், விருதுநகர். திருநெல்வேலி ரீஜன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, டுட்டிக்கோயில், நாகர்கோயில். சேலம் ரீஜன் பார்த்தீங்கன்னா சேலம், தருமபுரி. மெட்ரோபொலியன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் அதாவது எம்டிசி சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் எக்ஸஸ் மட்டும் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அப்ரெண்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2025-26 நிதியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ரெண்டிஷிப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இயர் தான் உங்களுக்கு கம்பல்சரி இருக்கும் அது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம்டிசி, எஸ்சிடிசிஎன் லிமிட்டெடுக்கு தான் டிஎன் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன யாரில் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னாக்கா கிராஜுவேட், டிப்ளமா ஹோல்டர் இன் இன்ஜினியரிங் அண்ட் கிராஜுவேட், அதாவது ஜென்ரல் பாஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2021, 22, 23, 24, 25 இந்த 5 வருஷம் பாஸ் அவுட் பண்ண மட்டும்தான் இது வந்து அப்ளிகபிள் ஆவாங்க. ஸோ அதுவும் வந்து 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப் தான் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டைப்பன் பார்த்தீங்கன்னாக்கா 9,000 கொடுத்துருக்காங்க. அதாவது கிராஜுவேட் இன்ஜினியரையோ இல்லை டிகிரி எதனா பிடிச்சிருக்கீங்கனாக்கா அவங்களுக்கு வந்து 9,000 ஸ்டைப்பன் கொடுப்பாங்க. அதே டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, டெக்னீஷியன் இருக்கீங்கனாக்கா அவங்க வந்து 8,000 ஸ்டைப்பனாக கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா கிராஜுவேட் இன்ஜினியரிங் அண்டு டெக்னாலஜி வந்து பிஇ, பிடெக் படிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது இன்ஜினியரிங் கேட்டகரி வந்து இவங்களுக்கு ரிஜியன் வைஸாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அளவு, ஆட்டோமொபைல் இன்ஜினியர் அளவு, சிவில் இன்ஜினியர் அளவு, ட்ரிபிள்இ படிச்சிருக்கவங்க, இசிஇ படிச்சிருக்கவங்க சொல்லிட்டு டோட்டலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எத்தனை வேகன்சி இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டிப்ளமோ இன்ஜினியர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், ஆட்டோமொபைல் இன்ஜினியர், எலக்ட்ரிஷியன் இன்ஜினியர், இசி இன்ஜினியரிங் எல்லாமே சொல்லிட்டு பார்த்தா அதுவும் தெளிவாக ரிஜியன் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் இருக்குதோ அவங்களும் அப்ளை பண்ணலாம். அதே பார்த்தா நான் இன்ஜினியர் அதாவது கிராஜுவேட் டிகிரி படிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ், சயின்ஸ் காலேஜ், காமர்ஸ் படிச்சிருக்காங்கல்ல, பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ரிஜியன் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களும் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களும் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3000 வேகன்சியுமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. 2000 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 458 வேகன்சி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 561 வேகன்சி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 569 வேகன்சி இருக்குது. ஸோ குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான எலிஜிபிளாக தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி டெக்னாலஜி இன்ஜினியரிங் ஃபுல் டைம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும் சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் இன்ஜினியர் அதாவது டிப்ளமோ அப்ரெண்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் டைம் ரெகுலர் பண்ணியிருக்கணும். யூனிவர்சிட்டி அதாவது ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டிலாம் கிராண்ட் யூனிவர்சிட்டி கம்பல்சரி முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியர் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா பிஏ ஆர்ட்ஸ் படிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா டிகிரி அவங்க வந்து யூஜிசி அப்ரூவல் காலேஜ் கம்பல்சரி முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் லிமிட் வில் பி ஃபாலோவர்ட் அஸ் பர் அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸும் கொடுத்துருக்காங்க தெளிவாக. ஸோ அதனால் அப்ரெண்டிஸ்ஷிப்பில் என்ன ரூல்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த ஏஜுக்காக தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த அப்ரெண்டிஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ உங்களுக்கு முன்னுரிமை இருக்கிறத வச்சு தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இருக்கீங்க அவங்களாம் அந்த முன்னுரிமை இருக்குதுனாக்கா அது வந்து நேராக அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது தான் செக் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது தகுந்த பார்த்துக்கங்க. நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அது தகுந்த நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். நீங்கள் டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 1 இயர் தான் அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து கம்பல்சரி உங்களுக்கு இருக்கும். 1 இயருக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அது டெம்பரவரி தான் அது. ஸோ 1 இயர் அப்ரெண்டிஸ்ன்றதில் யாரெல்லாம் எலிஜிபிளோ கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு சொல்லிட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இன்னும் முக்கியமான கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரீவியஸ் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேண்டிடேட் ஹூ ஹேவ் ஆல்ரெடி அண்டர்கோன் are currently undergoing apprenticeship under Apprenticeship Amendment Act 1973 or having 1 year more experience are not அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை கரண்ட்டில் நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஒன்லி ஃப்ரெஷர் மட்டும் தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால் யாரெல்லாம் எலிஜிபிளுமே கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான உங்கள் சப்மிஷன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 7 ரிஜியனில் கொடுத்துருக்காங்க.
சரிங்களா? ஸோ என்னென்ன ரீஜியனுக்கு என்னென்ன நம்பர் சொல்லிட்டு அந்த தெளிவாக குடுத்துருக்காங்க பாருங்கள். விழுப்புரம், கும்பகோணம், சேலம் சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக குடுத்துருக்காங்க. எஸ்டிஎன்விஎல்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு வந்து ரீஜியன் கோடாக வரும் உங்களுக்கு அது. ஸோ அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும் உங்களுக்கு அது. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தா உங்களுக்கு வெப்சைட்லாம் குடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கிறதால ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் உங்களுக்குள்ள லாகின் பண்ணி ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லாகின் பண்ணணும். அப்புறம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ அந்த வெப்சைட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பேமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ அதனால் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பேமெண்ட் கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா 18/10/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள். உங்களுக்கு சம்திங் என்ன டவுட்ஸ் என்ன இருக்குன்னாக்கா நீங்கள் டேரெக்டாக கூட கேட்கலாம். அது மெயில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதான் ப்ளஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் தகுதி இருக்குங்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.